ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லினக்ஸ் சர்டிஃபிகேஷன்ல நம்ம ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ரெட் ஹேட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும், லினக்ஸ் ஃபவுண்டேஷனல் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இடையிலான டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா? ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய காஸ்ட், டியூரேஷன், வேலிடிட்டி இந்த மாதிரியான விஷயங்களும், எந்த சர்டிஃபிகேஷனுக்கு வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு என்ன அட்வான்டேஜ், எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணா என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கண்டக்ட் பண்றா அப்படின்றது ரெட் ஹேட் உங்களுக்கு அல்டிமேட்டா தெரிஞ்சிருக்கும். ரெட் ஹேட்ன்ற கம்பெனிக்கு தான் ரெட் ஹேட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ரெட் ஹேட் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் 2019ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷனல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கண்டக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. உங்களுக்கு ஃபெமிலியரா வந்து கூபர்நெட் சர்டிஃபிகேஷன் சிகேஏடி, சிகேஎஸ் என்ற இந்த மாரி இருக்கக்கூடிய அ கூபர்நெட் சர்டிஃபிகேஷன் கண்டக்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த சேம் லினக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா ரெட் ஹேட்டுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்னைக்கு ரொம்ப லீடிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ். ஓகேங்களா? பெய்டு ஓஎஸ் தான். அதுக்கான ஒரு டி ச சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான டிஸ்ட்ரிபியூஷனும் நீங்க என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து பண்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரெட் ஹேட் மட்டும் கிடையாது. அதாவது ரெட் ஹேட் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலரா இந்த ஒரு கார்ன்னு எடுத்துக்கிட்டு, இந்த ரெட் ஹேட் மேக் இருக்கக்கூடிய ஒரு கார மட்டும் ஓட்டுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஹேட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனா, இந்த பக்கம் லினக்ஸ் அப்படின்றது பேர்லயே லினக்ஸ் அப்படின்றதுக்கு ஏத்த மாரி, இது லினக்ஸ்ல கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லயும் என்ன பண்ணலாம்? நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் ரெட் ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா, 16,500 பிளஸ் டாக்ஸ் உங்களுக்கான காஸ்ட் வந்து. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 300 பிளஸ் டாக்ஸ். சரிங்களா? ஓகே. எக்ஸாம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் தான். பிளஸ் டாஸ்க் மாரி உங்களுக்கு அசைன் பண்ணிருவாங்க. அந்த மாரி தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் தான். நீங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே. தென் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரெட் ஹேட் வந்து 3 ஹவர்ஸ். சரிங்களா? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் தான் அதோட எக்ஸாமோட டைம் டியூரேஷன். சரிங்களா? இப்ப சிகே கூட உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸா மாத்திட்டாங்க. சரிங்களா? அதே மாரி 2 ஹவர்ஸ் தான் அது வந்துட்டு. தென் பாசிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 70% சரிங்களா? அதாவது 300க்கு வந்து அவுட் ஆஃப் 300 வந்து 210 வந்து நீங்க எடுக்கணும். 70% வந்து பாஸ் மார்க். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 66% எடுத்தா தான் நீங்க வந்து பாஸ் இந்த பக்கம் வந்துட்டு. சரிங்களா? தென் ரீடேக் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட்ல வந்து கிடையாது. ரீடேக் வந்து எடுக்க முடியாது உங்களால. ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து நீங்க ரீடேக் எடுத்துக்கலாம். ஒரு ரீடேக் வந்து உங்களுக்கு பாசிபிள் இருக்கு. வித்தின் அந்த 1 இயர் அதாவது என்னைக்கு நீங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ, அதிலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உட்பட நீங்க ரீடேக்கும் அந்த 1 இயர்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். லைக் வந்து சிகே எக்ஸாம் மாரி உங்களுக்கு வந்து. சரிங்களா? தென் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா 3 இயர்ஸ். 2மே வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான். நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 2லயுமே வந்துட்டு சர்டிஃபைட் இன்ஜினியர்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது ரெட் ஹேட் சர்டிஃபைட் இன்ஜினியர். அதே மாரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் சர்டிஃபைட் இன்ஜினியர் அப்டின்னு சொல்லி 2லயுமே சர்டிஃபைட் இன்ஜினியர்னு சொல்லி அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. டிமாண்ட் இப்போ வந்து நம்ம அல்டிமேட்டா வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் எது நீங்க பண்ண டிமாண்ட் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா ரெட் ஹேட் தான். ஏன்னா ரெட் ஹேட் அப்டின்றத நீங்க வந்துட்டு பெய்டு ஒரு லினக்ஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேட் தான் நீங்க வந்து ஓஎஸ்க்கு வந்து பே பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கிறது. அதுல வந்து சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சப்போர்ட்ல வந்து நீங்க சர்டிஃபைட் பெர்சனா இருக்கிறது வந்து ரெட் ஹேட் மாரி யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தி. அதான் நீங்க மார்க்கெட்ல வந்து அதிகமா இருக்கிறாங்க. சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்செப்ட் ரெட் ஹேட் யூசர் இருக்காங்க இல்லையா? லைக் வந்து உங்களுக்கு வந்து சென்டோஸ், உபுண்டு, அ சுசி சுசி லினக்ஸ் இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த மாரி இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப வாண்டட் அதிகமா இருக்கும். லைக் வந்து ஓப்பன் சுஷி. நீங்க சுஷி பார்த்துருக்கலாம். இப்ப SAPலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சுஷில ரன் பண்றாங்க இல்லையா? அங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லினக்ஸ் சர்டிஃபைடு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணவங்களுக்கு வந்து வாண்டட் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அ அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. லினக்ஸ் ஃபவுண்டேஷனல் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 4 டூ 5 இயர்ஸ்க்குள்ள தான். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 10 இயர்ஸ் இது ரெட் ஹேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மோர் தென் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப உங்களுக்கு 2 சர்டிஃபிகேஷன பத்தியும் ஒரு ஐடியா வந்துரும்னு நெனைக்கிறோம். சரிங்களா? 2 சர்டிஃபிகேஷனுக்கான அ ஆத்தரைஸ்டு லிங்க் இருக்கு. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ காஸ்ட் மத்த நம்ம என்ன மாரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது 2 சர்டிஃபிகேஷன் அதுக்கான இது குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2 லிங்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கு. இவங்கட்டயே ஒவ்வொரு ரெட் ஹேட்லயும், லினக்ஸ் ஃபவுண்டேஷன்லயும் இதுக்கான ட்ரெய்னிங் புரொவைட் பண்றாங்க. அதுவும் பெய்டு ட்ரெய்னிங் இருக்கு. சரிங்களா? அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வெளியில ஓப்பன் சோர்ஸா வெளியில வந்து மார்க்கெட்லயே வந்து நெறைய விதமான ட்ரெய்னிங் வந்து கிளவுட் குரு இந்த மாரி வந்து நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் இதுக்கான ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. யூடியூப் சேனல்லயும் நெறைய பேர் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.